அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் 5/2/2025 முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், அதே போல் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதன் பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 5/1/2025 தேதி முதல் சுக்கிரனுடைய நிலையினால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, ஒருவருடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன். சுகபோக வாழ்வழிப்பவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன சுக்கிரன் திசை அடிச்சு கிடக்கு என்பார்கள். ஒருவனுக்கு பணம், பதவி, புகழ், அதிர்ஷ்டம் போன்றவை சுக்கிர திசை நடைபெறும் போது தான் கிடைக்குங்க. அதே போல் அப்படிப்பட்ட சுக்கிரன் யார் என்று பார்க்கும்போது, சுக்கிரன் என்பவர் நவகிரகங்கள்ல ஒருவர். வெள்ளி என்ற பெயரிலும் இவரை அழைப்பார்கள். நாம் வசிக்கும் பூமியில் அருகில் அமைந்து பூமியை பார்க்கும் நவகிரகங்களில் ஒருவர்தான் இந்த சுக்கிரன் ஆவார். நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பதால் நவகிரகங்கள்ல யோகக்காரகன் என சுக்கிரனை அழைப்பார்கள். அப்படிப்பட்ட சுக்கிரன் அசுரர்களின் குல குருவாக போற்றப்படக்கூடியவர். அசுரர்கள் என்றால், அதாவது ஆச்சாரியர் என்றால் குரு என பொருள்படும். அசுரர்களின் குல குரு என்பதால் சுக்கிரனை சுக்கிராச்சாரியார் என்ற பெயரில் அழைப்பார்கள். வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன். ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் கிரகம் என்பதால் பலதரக்காரகன் என்றும் சுக்கிரனை அழைப்பார்கள். நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு இல்லாமல் எப்பொழுதும் இளமையாய் இருக்கும் வல்லமையினை தரும் அமிர்தத்தை பெற வேண்டி தேவர்கள் பிரம்மதேவரிடம் ஆலோசனை கேட்டனர். ஆதிசேஷன் எனும் நாகத்தை மெத்தையாக்கி ஆனந்த சயன மூர்த்தியாக ஆதிநாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என தேவர்களிடம் ஆலோசனை கூறுகிறார். பிரம்மதேவர் சவாலும் கடினமும் ஆன அமிர்தம் கடையும் செயலுக்கு அசுரர்களை உதவிக்கு அழைக்கின்றனர். தேவர்கள் திருப்பார்கடலை ஆளியாக்கி கூர்ம நாராயணமூர்த்தி மேல் மந்தார மலையை மத்தாக அமர்த்தி வாசுகி எனும் பாம்பினை கயிறாக கொண்டு சந்திரனை சில்லாக பயன்படுத்தி அசுரர்கள் வாசுகி பாம்பின் தலைப்பகுதியை பிடித்து கொள்ள தேவர்கள் வாசுகி பாம்பின் வால் பகுதியை பிடித்து அமிர்தம் கடைய துவங்கினர். சவாலும் ஆபத்தும் நிறைந்த வாசுகி பாம்பின் தலைப்பகுதியில் நின்று அசுரர்கள் கடைந்திருந்தாலும் மோகினியாக அவதாரம் எடுத்த நாராயண பரம்பொருளின் திருவருவால் தேவர்கள் மட்டுமே அமிர்தத்தை பருகினர். இதனால் கோபமடைந்த அசுரர்கள் தங்களுடைய குலகுருவான சுக்கிராச்சாரியாரிடம் சென்று தேவர்கள் தங்களுக்கு அமிர்தம் தராமல் ஏமாற்றியதை முறையிட்டனர். தனது மக்களாகிய அசுரர்களை ஏமாற்றிய தேவர்கள் அனைத்து செல்வ வளங்களையும் இழந்து பூலகம் சென்று துன்பப்படட்டும் என சுக்கிராச்சாரியார் தேவர்களுக்கு சாபம் அளித்தார். சுக்கிராச்சாரியாரின் சாபத்தால் அல்லுற்ற தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி வேதங்களை தொகுத்த வேத வியாச முனிவரிடம் சரணடைந்தனர். உத்தரவாகினி என அழைக்கப்படும் வடக்காவரியில் சென்று நீராடி கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வரரை வழிபட்டால் தேவர்களுக்கு சுக்கிரனால் வழங்கப்பட்ட சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் என தேவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் வியாச முனிவர். வியாச முனிவரின் ஆலோசனைப்படி தேவர்களும் கஞ்சனூர் என தற்போது அழைக்கப்படும் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றனர். சுக்கிரன் அளித்த சாபத்திலிருந்து தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தலம் என்பதால் சுக்கிரனால் ஏற்படும் தோஷம் நிவர்த்திக்குரிய தலமாக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயமானது போற்றப்படுகிறது. சுக்கிர தோஷ பரிகார தலமாக இருந்தாலும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் சுக்கிரனுக்கு என தனி சந்நிதி எதுவும் கிடையாது. இங்கு சிவனே சுக்கிரனின் வடிவாக காட்சி அளித்து தன்னை வணங்குவோர்களுக்கு அருள் புரிவது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு ஆகும். சுக்கிராச்சாரியாரின்
சிறப்புகளையும் கருணையையும் மற்றும் சுக்கராச்சாரியாரின் தலமான கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலய தல வரலாறாக அமைகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி கும்பராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைய இருக்கிறாரு. இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசி 5ஆம் இடத்தில் பலம் பெற்று இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. போட்டி தேர்வுகள்ல உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க. அதே போல உங்களுக்கு அமையும் வேளையில் அனுகூலம் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் தொழில்துறை மிக முன்னேற்றமாக இருக்குங்க. வரவு அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் வரும்படியான முயற்சிகள் ஏற்பட இருக்கு. அதே போல புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. கொடுத்த கடன் வசூலாகுங்க. திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வருங்காலத்தை பற்றிய அச்சம் அகலுங்க. கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசி 6ல் உள்ள ராகு நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பாருங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ள மாணவ மாணவிகள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் கூட புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகிறார்கள். அதே போல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 7க்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பதாலும் அவர் சுக்கிரனை பார்ப்பதாலும் சகோதர வரியில் சில பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் மறைமுக பேச்சுக்களால் மன கஷ்டம் ஏற்படுங்க. செவ்வாய் உங்களுடைய ராசி 10ல் நீச்சம் அடைவதால் தொழிலை கவனமாக செய்ய வேண்டுங்க. சற்று அலட்சியம் இருந்தாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் புக்திகள் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதையும் கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமியை காலையும் மாலையும் தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.